ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பருப்பு உருண்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் அளவு சுகர் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட 8 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை ஒரு ஃபில்டர் வச்சு இப்போ நல்லா சலிச்சு எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் கட்டி பட்டிருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த ஏலக்காவோட தோல் அந்த மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் தேவையில்லாமல் நம்மளுக்கு இருக்கும், அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான். இப்போ நெக்ஸ்ட்டு 2 கப் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கலாம். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சுகர் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு தான் பாசி பருப்பு எடுக்கணும். அதை நார்மலான ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டே இருக்கணும். கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு கலர் ஓரளவு நல்லா மாறி வரணும். நல்ல வாசனையும் வரும். இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு நம்ம சுகர் அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் இதையும் சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ பவுடர் மாதிரி அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது மிக்ஸியை பொறுத்து பவுடர் ஆகும். நம்ம பெரிய அளவில் இது செய்கிறோன்னா நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து கூட பவுட்ரு பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இதுலேயுமே கொஞ்சம் ரவை மாதிரி லாஸ்ட்டில் வேஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் அரைப்படாமல் இருக்கும் ஒவ்வொரு சமயம். இப்போ இதில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ நம்ம சலிச்சு எடுத்த ரெண்டையும் நல்லா ஒரு சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நெய் இது தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக கூட நம்ம நெய் ஊற்றி உருண்டை பிடிக்கலாம். இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொதிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. சூடேற நம்ம உருக்கி எடுத்தால் போதும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா இந்த மிக்ஸில் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் செய்கிறனால ஒரேடியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய அளவில் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து உருண்டை பிடிக்கணும். ஏன்னா கொஞ்சம் சூடோடு பிடிக்கும்போது தான் அந்த உருண்டை கொஞ்சம் இருகலாகவும், ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கிறது கொஞ்சம் உதிரியாயிரும். ஃபஸ்ட்டு ஸ்பூனில் வச்சு சூடாக இருக்குது அப்படின்றனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஆறிடும். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா புட்டுக்கு மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி ஈரப்பதமாகிற மாதிரி ஃபுல்லாக அந்த நெய் ஒட்டணும். அந்தளவுக்கு நெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடோட உருண்டை பிடிச்சோன்னா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் உருண்டை. எந்த அளவுக்கு சூடோட சீக்கிரமாக உருண்டை பிடிக்கிறோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லைன்னா உதிரியாக இருக்கும். அதுக்காக தான். அதனால் நல்லா நெய் சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி பார்க்கணும். பிடிச்சி பார்க்கும்போது கையில் இந்த கொழுக்கட்டை பிடிக்காத மாதிரி மாவு ஒன்றா சேரணும். நீங்கள் அதிகமாக நெய் சேர்க்கறதால நம்ம இஷ்டம்தான், இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கையில் பிடிச்சி பார்க்கும்போது இப்படி உதிராமல் இருக்கணும். அதுதான் கரெக்டான பக்குவம். ஃபஸ்ட்டு லைட்டாக கையில் பிடிச்சி உருட்டணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும். இது யார் வேணால் செய்யலாம். ஸ்டார்டிங்கில் செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். அவ்வளோதான், உருண்டை பிடிச்சாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்து வச்சிடலாம். இதில் மொத்தம் நமக்கு 35 உருண்டை கிடச்சிச்சு. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.